நிறைய குறை பேசுகிற ஆளா நீங்கள்? காசிப் பேசுகிற ஆளா நீங்கள்? இல்லை நான் அப்படி கிடையாது, எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த வீடியோவை டக்குன்னு இப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு ஆப்போசிஷனாக நம்ம பேசவே கூடாது. பைபிள் வசனமும் அதுதான் சொல்லுது சங்கீதத்தில், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை வந்துட்டு நீங்கள் குறை பேசுகிறதோ இல்லை பின்னாடி பேசுகிறதோ அவங்கள தாக்கி பேசுகிறதோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது நம்ம வேலையே கிடையாது. ஒருவேளை அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க மனம் திரும்பிடுவாங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிடுவாங்க. ஆனால் அவங்கள பற்றி பின்னாடி பேசின நம்மளால் வந்துட்டு ஒப்புரவாக முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது. அவங்க ரிகன்சல் ஆகி வளர்ந்துகிட்டே போயிடுவாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஆனால் குறை பேசுகிற நம்மளால் வளரவே முடியாது. ஸோ குறை பேசுகிறத நிப்பாட்டுங்க, காசிப் பேசுகிறத நிப்பாட்டுங்க, மற்றவங்க கிட்ட தப்பாக இன்னொருத்தவங்களை பற்றி சொல்கிறத நிப்பாட்டுங்க. ஒருவேளை உண்மையிலே அவங்க மேலே உங்களுக்கு கன்சர்ன் இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை அந்த விஷயத்தை அப்படியே போட்டுருங்க. மற்றவங்க கிட்ட ஒரு 4 பேர்கிட்ட போய் அதை சொல்லிட்டு காசிப் பேசிட்டு குறை பேசிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது உங்கள் ஆவிக்குரிய லைஃப்பை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ தயவு செஞ்சு குறை பேசாதீங்க. இன்றைக்கி அதை ஸ்டாப் பண்ணுங்கள். இதை ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக எடுத்துக்கோங்க, கோச்சிக்காதீங்க.